ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் கொள்ளு ரசம் எப்படி இருக்குதுன்னு, எவ்வளோ கலராக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொள்ளு தண்ணியில் வச்சது. இன்றைக்கி இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொள்ளு பருப்பு செய்கிறக்காக கொள்ளு எடுத்துருக்குறேன். அது கூடவே தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி ரசத்துக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பருப்புக்கு சேர்த்துக்கிறேன். அது எடுக்கும்போது நம்ம 3 தான் எடுத்துக்கணும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 4 விசில் வந்தாச்சு. நம்மளுக்கு எடுத்து பார்க்கும்போது கொள்ளு தண்ணி நல்லா கலராக வந்திருக்கு. நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குதுன்னு. நம்ம 3 தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி பருப்புக்கு விட்டுக்கலாம். தண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ரசத்துக்கு சேர்க்குறக்கு. இந்த தண்ணி தாளிக்காமையே தனியாக உப்பு போட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்குங்க சாப்பாட்டுக்கு. இப்போ தக்காளி நம்ம நல்லா ஆறுனா கையில் கரைச்சிக்கலாம். இல்லைன்னா கரண்டியை இந்த மாதிரி மேசரை வச்சு நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ கொள்ளு தண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொள்ளு தண்ணி வந்திருக்குது. இப்போ இந்த கொள்ளு தண்ணி கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. பூண்டு 5-6 பல் தட்டி சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துக்குங்க. கட் பண்ண வேண்டாம், நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்துக்குங்க. கூடவே 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதி தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். பாதி நம்ம பச்சையாக சேர்த்துட்டோம். 2 வரமிளகாய் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கொள்ளு தண்ணி சேர்த்துக்கலாம். கொள்ளு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே வெல்லமோ சர்க்கரையோ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு எச்சு கம்மியாக இருந்தால் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சமாக நம்மளுக்கு நுர கட்டி வந்துச்சுனாவே போதும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கொள்ளு ரசம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.